الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தமாஷ் செய்வது, பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நகைச்சுவை செய்வது என்பது எந்தெந்த நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்டது, அப்படி பிறரை சிரிக்க வைப்பதாக இருந்தால் எந்தெந்த அதபுகளை பேண வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம். கணித்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஒருபோதும் நண்பர்கள், உறவினர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் தமாஷாக பேசுவதை, ஒருவரை ஒருவர் சிரிக்க வைப்பதையெல்லாம் தடை செய்யவில்லை. சொல்லப்போனால் சில சமயம் வேலைகள் செய்து இபாதத் செய்து சோர்வடைவது போல் உணர்ந்தால் அத்தகைய நேரங்களில் இப்படியெல்லாம் செய்வது சிறந்தது என்று சொல்லலாம். எனவேதான் சுஃபியான் பின் உயைனா என்கிற மிகப்பெரிய ஹதீஸ் வல்லுனர், அறிஞர், அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், ஹலில் மிசாஹு ஹுஜ்னத்துன், தமாஷ் செய்வது, பிறரை சிரிக்க வைப்பது என்பது வெறுக்கத்தக்க வேலையா? அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹலில் மிசாஹு ஹுஜ்னா என்று கேட்க இவர்கள் பதில் சொன்னார்கள், பல் சுன்னா, இல்லை, மாறாக அது நபி வழி. அது ஆனால் எப்போது அது நபி வழி? இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு, இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருவர் பிறரை சிரிக்க வைத்தால் அது அல்ஹம்துலில்லாஹ், அது நபி வழி என்று சொல்லலாம். அது சில சமயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தலாம். அது என்னென்ன? முதலாவதாக, அப்படி பிறரை சிரிக்க வைக்கும் பொழுது, தமாஷ் செய்யும் பொழுது என்ன செய்யக்கூடாது? மார்க்க விஷயங்களை அடிப்படையாக வைத்து மார்க்க விஷயங்களை பரிகாசிக்க கூடாது. பரிகாசம் செய்வது, மார்க்க விஷயங்களை அடிப்படையாக வைத்து பரிகாசம் செய்வது, இது தடை செய்யப்பட்ட ஒன்று மட்டுமல்ல, மாறாக இது சில சமயம் மார்க்கத்தை விட்டு வெளியேற்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட அது அமையும். மார்க்க விஷயத்தில் பரிகாசம் செய்வது, தமாஷ் செய்கிறேன் என்கிற பெயரில் மார்க்க விஷயத்திலே ஒருவரை பரிகாசம் செய்வது, இது பாவமான காரியம் மட்டுமல்ல, மாறாக சில சமயம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்கக்கூடிய காரியமாக கூட அது இருக்கலாம். தௌபா அத்தியாயத்தின் 65ஆம் வசனத்தையும் 66ஆம் வசனத்தையும் பாருங்கள். அல்லாஹ் அதில் சொல்கிறான், குல், நபியே நீர் சொல்வீராக, கூறுவீராக, அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை, அல்லாஹ்வின் தூதரை பரிகாசம் செய்கிறீர்களா? கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும் லா தஅ்ததிரு, இப்போது இந்த மறுமை வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தப்பித்து செல்வதற்கு காரணம் சொல்ல வேண்டாம். நான் இப்படி யோசித்து சொன்னேன், நான் அப்படி யோசித்து சொன்னேன் என்று மார்க்கத்தை குறித்து பரிகாசம் செய்துவிட்டு, தமாஷ் செய்துவிட்டு, இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், காரணங்களை, எக்ஸ்கியூஸை சொல்ல வேண்டாம். அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், இறை நம்பிக்கை, ஈமானுக்கு பிறகு நீங்கள் இப்படி பரிகாசம் செய்து குஃபுர் செய்து விட்டீர்கள், நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஈமானுக்கு பிறகு, இஸ்லாத்திற்கு பிறகு மார்க்க விஷயத்தை பரிகாசம் செய்வது, தமாஷ் செய்கிறேன் என்கிற பெயரிலே, அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். குஃபுர், இறை நிராகரிப்பாக கூட அது இருக்கலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் மார்க்க பற்றுள்ளவர் தாடி வளர்க்கிறார் என்றால், தாடி வளர்க்காதவர்கள் தாடியை பார்த்து பரிகாசம் செய்வது, கேலி செய்யும் விதமாக ஏதாவது பேசுவது, அல்லது ஒரு பெண்மணி, பேணுதலாக இருக்கக்கூடிய பெண்மணி ஹிஜாப் அணிந்தால் அந்த பெண்மணியை ஹிஜாப் அணியாத பெண்களோ அல்லது உறவினர்களில் இருக்கக்கூடிய ஆண்களோ பார்த்து பரிகாசம் செய்வது, இது மார்க்க சட்டங்கள், மார்க்க விஷயங்கள், இது மார்க்க கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஒருவர் மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கக்கூடியவர் கரண்டை காலுக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டால் அவரை பார்த்து ஏதாவது பரிகாசம் செய்வது, இப்படியெல்லாம் கணித்திருக்கிற, இது ஒரு சில உதாரணங்கள் தான். இப்படி மார்க்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வைத்து என்ன செய்யக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, தமாஷ் செய்யக்கூடாது. அது பெரும் பாவங்களில் ஒன்று. சில சமயம் அது குஃபுராக கூட, இறை நிராகரிப்பில் தள்ளிவிடக்கூடிய விஷயமாக கூட அது இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக,
தமாஷ் செய்யும் பொழுது, பிறரை சிரிக்க வைக்கும் பொழுது பொய்யை சொல்லக்கூடாது, அறவே கூடாது. பொய் சொல்லி சிரிக்க வைக்கக்கூடாது. உண்மையான பேச்சை பேசி சிரிக்க வையுங்கள், தப்பில்லை, அது அனுமதிக்கப்பட்டது, ரசூல் அவர்களே செய்திருக்கிறார்கள். ஆனால் பொய்யை சொல்லி என்ன செய்யக்கூடாது, தமாஷ் செய்யக்கூடாது, சிரிக்க வைக்கக்கூடாது. எனவே பொய்யை பயன்படுத்துவது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வைலுல் லதி யக்திப் லியுத்ஹிக பிஹின் நாஸ் வைலுல் லஹு வைலுல் லஹு. எவர் ஒருவர் பொய் சொல்கிறாரோ, எதற்காக? பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, நகைச்சுவை செய்ய வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறார். அத்தகைய நபருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அழிவு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். அத்தகைய நபருக்கு என்று 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். எனவே சிரிக்க வைப்பதற்காக கூட, தமாஷ் செய்வதற்காக கூட என்ன செய்யக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்ன லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹா. தமாஷ் செய்யும் விதமாக கூட, நகைச்சுவை செய்யும் விதமாக கூட யார் பொய் சொல்வதை பயன்படுத்தவில்லையோ, பொய் சொல்லவில்லையோ, தமாஷ் செய்கிறார், ஆனால் தமாஷ் செய்யும் பொழுதும் என்ன செய்யவில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையே பேசுகிறார். அத்தகைய நபருக்கு, தமாஷ் செய்யும் பொழுதும் பொய்யை தவிர்த்தாரே, அத்தகைய நபருக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் அல்லாஹ் ஒரு வீடை தருவான் என்று நான் உத்திரவாதம் தருகிறேன், நான் அதற்கு கேரண்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொல்கிறார்கள் இந்த விஷயத்திலே.